அதாவது நொதியங்களின் ரைட் அலோஸ்டெரிக் என்னடா ஒழுங்காக்கும் ரைட் ஒழுங்காக்கம் என்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்க பார்க்க போறோம் ரைட் நொதியங்களின் அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கம் ரைட் இதுல வந்துடா ஒரு மூன்று விதமான கதை இருக்கு என்ன சொல்லுவோம் ஒன்று அலோஸ்டெரிக் என்ன ஏவல் மற்றும் நிரோதம் ஏவல் அண்ட் நிரோதம் ரைட் அதே மாதிரி இரண்டாவது விஷயம் வந்தடா ஒத்துழைப்பு தன்மை என்ற ஒரு விஷயம் இருக்கு ரைட் மூன்றாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பின்னூட்டல் நிரோதம் என்ற ஒரு விஷயம் இருக்கு பின்னூட்டல் நிரோதம் என்ற ஒரு விஷயம் இருக்கு நிரோதம் ரைட் இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலாவது விஷயத்துல ஏவலும் பார்ப்போம்டா நிரோதமும் பார்ப்போம் இதை வந்து நிகழ்த்த போறாக்களை நாங்கள் எப்படி கதைப்போம்டா ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் என்று கதைப்போம் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் தான் இந்த வேலையை செய்ய போயினோம் எது அலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோத வந்து செய்ய போறாக்கள் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் என்ற மாதிரி கதைப்பேன் ரைட் ரெண்டாவது ஒத்துழைப்பு தன்மையை மேற்கொள்ள போற ஆள் வந்து யாருண்டாடா கீழ்ப்படை மூலக்கூறு ரைட் அதே மாதிரி பின்னூட்டல் நிரோத செய்ய போற ஆள் யாருன்னு கேட்டா ஈட்டு விளை பொருட்கள் யாரடா ஈட்டு விளை பொருட்கள் என்ன மாதிரி வரும் ரைட் அப்ப உனக்கு இங்க இது ஏவல் மற்றும் நிரோதமா இருக்குது இது கீழ்ப்படை மூலக்கூறு தான்டா ஆனா ஒத்துழைப்பு தன்மை என்றது ஒரு வகையான ஏவல் அலோஸ்டெரிக் ஒரு வகையான ஏவல் அதாவது பின்னூட்டல் நிரோதம் என்றது ஒரு வகையான என்ன சொல்லுவோம் நிரோதம் ரைட் அப்ப ஒன்று ரெண்டு மூன்று விஷயத்துல முதலாவது விஷயம் வந்து ஏவலின் நிரோதமா பார்க்க போறோம் ரெண்டாவது விஷயம் ஒரு கீழ்ப்படையால ஒரு ஏவல் நடக்கிறது பார்க்க போறோம் மூன்றாவது விஷயம் பின்னூட்டல் நிரோதத்தால அதாவது ஈட்டு விளை பொருட்களால ஒரு நிரோதம் பார்க்க போறோம் இப்ப முதலாவது ஏவலின் நிரோதமும் ரெண்டாவது ஒரு வகையான ஏவல் பார்க்க போறோம் மூன்றாவது விஷயம் ஒரு வகையான நிரோதம் வந்து கவனிக்க போறோம் ரைட் இதுல வந்து முதல் இந்த அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கத்தில ஈடுபடுறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்காரடா யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் என்ன பேர் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் என்ற ஒரு ஆள் இருக்கார் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் ரைட் இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் என்றா என்னன்னு ஒருக்க பார்ப்போம் ரைட் நீங்க கவனிச்சு கொள்ளு ஒரு வந்து நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு நொதியத்தின் ஸ்ட்ரக்சரை சும்மா ஒரு கற்பனையான உருவத்துல சும்மா நாங்கள் என்ன செய்யறோம்டா கதைச்சு கொள்றோம் ரைட் ஓகே இதுல ஒரு ரெண்டு உப அலகு இருக்கின்றது இது ஒரு உப அலகு இது ஒரு உப அலகுன்றது ரெண்டு உப அலகு ரைட் இங்க வந்து இவரை நான் கீழ்ப்படை மூலக்கூறுன்னு கதைறது இருந்தா இங்கேயும் ஒரு கீழ்ப்படை மூலக்கூறுன்னு இதுல ரெண்டு உப அலகு இருக்கு ரைட் ரெண்டுமே ஒரு நொதியத்தின் ஸ்ட்ரக்சர் ரைட் இங்க வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிற போறவரை நான் என்னென்று கதைக்கிறேன்னுடாடா ஒழுங்காக்கும் மூலக்கூறுன்னு கதைக்கிறேன் யாரடா இவரை வந்து அப்ப இனி லேபிள் பண்ணனா இருந்தால் இது வந்து கீழ்ப்படை ரைட் அப்ப சோ இதுவும் கீழ்ப்படை இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாடா ஒழுங்காக்கும் மூலக்கூறு ரைட் இந்த மூலக்கூறடா என்னவா இருக்கலாம்டா ஏவியா இருக்கலாம் அல்லது வந்து நிரோதியா இருக்கலாம் ஒழுங்காக்கும் மூலக்கூறு ஏவியா இருக்கலாம் நிரோதியா இருக்கலாம் இந்த ஏவி வந்து ஏவலை செய்ய போறார் இந்த நிரோதி வந்து நிரோதத்தை செய்ய போறார் என்னது நிரோதத்தை செய்ய போறார் ரைட் அப்ப கீழ்ப்படை வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் உனக்கு தெரியுமாடா உயிர்ப்பு மையம் என்று சொல்லுவோம் என்ன பேர் உயிர்ப்பு மையம் என்று கதைப்போம் ரைட் அதே மாதிரி வந்து இங்க எங்களுக்கு ஒழுங்காக்கும் மூலக்கூறு வந்து இணைய போற இந்த தானம் அதே மாதிரி இணைய போற இந்த தானம் ரைட் இந்த தானத்துக்கு பேர் என்னது ஒழுங்காக்கும் தானம் அல்லது அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அலோஸ்டெரிக் தானம் என்ன பேரடா அலோஸ்டெரிக் தானம் என்ற ஒரு விஷயம் ரைட் அப்ப ஒழுங்காக்கும் தானம் அல்லது அலோஸ்டெரிக் தானம் என்று கதைப்போம்
இதுல வந்து கீழ்ப்படை இணைகிறது அது உனக்கு தெரியும் தானே, உயிர்ப்பு மையம். இதுல 2 உப இலக்கு இருக்கு. ரைட். இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறு என்றவர் ஏவியா இருக்கலாம் அல்லது நிரோதியா இருக்கலாம். ஏவி என்றா ஏவல் செய்வர், நிரோதி என்றா நிரோதம் செய்ய போறார். ஓகே, இப்ப எங்களுக்கு இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறை எதுக்கு ஒப்பிடலாம் என்றால், ரைட், ஒப்பீடு, அதாவது போட்டி அற்ற, என்னடா போட்டி அற்ற, ரைட், மீளும் நிரோதிகள் போன்று, மீளும் நிரோதிகள் போன்று என்னது செயற்படுமாம். என்னடா செயற்படும்? நிரோதிகள் போன்று என்னது, பெரும்பாலும் ஆடு இவ்வகையான நொதியங்கள் பெரும்பாலும் போட்டியற்ற மீளும் நிரோதிகள் போன்று என்னது செயற்படும். ஓகே, இப்ப என்ன கதை என்றாடா, போட்டி அற்றது மீனிங் ஒரு கதை சொல்லும், மீளும் நிரோதிகள் இன்னொரு கதை ஒன்று சொல்லும். போட்டி அற்றது மீனிங் உனக்கு தெரியும், போட்டி உள்ள நிரோதி என்றது உயிர்ப்பு மையத்துல கீழ்ப்படியோட போய் வந்து ஃபைட் பண்றது. என்னடா, கீழ்ப்படியோட ஃபைட் பண்ணி தனக்கு தேவையான அந்த உயிர்ப்பு மையத்தை பெற்றுக்கொள்ளும். அதாவது கீழ்ப்படியோட சண்டை பிடிச்சடா என்ன செய்யும்டா, தான் போய் இணைஞ்சு கொண்டு கீழ்ப்படியா அங்கால தள்ளிவிட போகுது. அப்படியான விஷயம் என்றா போட்டி உள்ளது மீனிங் உயிர்ப்பு மையத்துல இணைய வேணும். ஆனால் இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறு உயிர்ப்பு மையத்துல போய் இணைவதில்லை தானே, அதென்று தனக்கென்று ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு தானம் தானே இருக்குது. அதாவது என்ன, ஒழுங்காக்கும் தானம். அப்ப போட்டியற்றது மீனிங் என்ன கதை சொல்லு பார்ப்போம். அதாவது உயிர்ப்பு மையம் அல்லாது, உயிர்ப்பு மையம் அல்லாது, ரைட், பிரதேசத்துல தான் இணைய போறார், பிரதேசத்துல தான் இணைய போறார். ஓகே, இட்ஸ் மீன்ஸ் என்ன, தனித்துவமான, தனித்துவமான பிரதேசம் ஒன்றில தான் என்ன செய்ய போறார், இணைய போறார். ஆர் இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள், ரைட். போட்டியற்றது மீனிங் அதான், உயிர்ப்பு மையம் அல்லாத வேறொரு தனித்துவமான பிரதேசத்தில், ரைட். என்ன தாளியண்டா இங்க மீளின் நிரோதி என்று கதைக்கிறது. என்ன கதை மீனிங் சொல்லுவாப்போம். பங்கீட்டு, பங்கீட்டு பிணைப்பு, பிணைப்பு அல்லாத, அல்லாத பிணைப்புகளால், ரைட். என்னடா, பங்கீட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்புகளால். இட் மீன்ஸ் உனக்கு தெரியும், மீளக்கூடிய நிரோதி, மீள முடியாத நிரோதி. மீள முடியாத நிரோதி என்றது மீனிங் என்ன சொல்லு பாப்போமடா, அது வந்து பங்கிட்டு பிணைப்பால் தான் இணையும். ஒரு நொதியத்தோட மீள முடியாத நிரோதி என்றது பங்கிட்டு பிணைப்பால இணைஞ்சு நிரந்தரமாவரோட இருக்க போறார். ஆனால் வந்து மீளக்கூடியது வந்து, அதாவது பங்கிட்டு வேலை பிணைப்பு அல்லாத, இட் மீன்ஸ் வலிமை குறைந்த பிணைப்புகளால பிணைஞ்சு கொள்ளும். அப்ப இங்க எங்க ஒழுங்காக்கும் மூலக்கூறுகளும் இதே மாதிரி தான் உயிர்ப்பு மையம் அல்லாத வேறொரு தனித்துவமான பிரதேசத்துல பங்கிட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்புகளால தான் அன்னு பிணைய போறார். ஓ இணைந்து, நொதிய மூலக்கூறோட இணைந்து, ரைட். என்ன செய்வாருண்டா இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள், ஒன்று வந்து கட்டமைப்பையும் பாதிக்குமாமடா, நொதியத்தின் கட்டமைப்பையும் பாதிக்குமாம், நொதியத்தின் தொழிற்பாட்டையும் என்ன செய்யுமாமடா, பாதிக்கும், பாதிக்கும், ரைட். 2 பேரையும் பாதிக்கப்பட்ட. அப்ப அவைக்கு பேர் தான் ஒழுங்காக்கும் மூலக்கூறுன்னு கதைப்போம். அப்ப ஒழுங்காக்கும் மூலக்கூறுண்டா என்ன சொல்லுவாப்போம். உயிர்ப்பு மையம் அல்லாத பிரதேசத்துல அல்லது உயிர்ப்பு மையம் அல்லாத வேறொரு தனித்துவமான பிரதேசத்துல என்னத்தால, பங்கிட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்புகளால் பிணைந்து நொதிய மூலக்கூறு இந்த கட்டமைப்பையும் தொழிற்பாட்டையும் பாதிக்கும் மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன பேர், ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள். சொல்ற கதை விளங்குதா? அப்ப ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் பெரும்பாலும் போட்டியற்ற மீளும் நிரோதிகள் போன்று செயற்படும். இவை வந்து ஒரு தனித்துவமான பிரதேசத்துல பங்கிட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்புகளால வந்து என்ன செய்வினமடா, போய் பிணைந்து கொண்டு நொதியத்தின் கட்டமைப்பையும் பாதிப்பினமாமடா, தொழிற்பாட்டையும் பாதிப்பினமாம். அப்படியான மூலக்கூறுகளுக்கு என்ன பெயர் சொல்லு பாப்போம். ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் சொல்லு. இதுல 2 வகையான மூலக்கூறுக்கு, ஒன்று ஏவி மூலக்கூறு, இன்னொன்று நிரோதி மூலக்கூறு. ஏவி மூலக்கூறு ஏவலை செய்யும், நிரோதி மூலக்கூறு நிரோதத்தை செய்யும், ரைட். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனா வந்து இருக்க போகுது, இன்ட்ரடக்ஷனா இருக்க போகுது, ஒழுங்காக்கும் மூலக்கூறுகளுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். இதுல வந்து ஒரு 3 விதமான தாக்கத்தை பார்ப்போம். இது இது இது, ரைட். இதுல முதலாவது விஷயம் எதட, அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கம். என்ன விஷயமாடா,
அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கம். ரைட். அப்ப அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கத்துக்கு திருப்பி இதே விஷயத்தை தான் கதைக்க போறேன். அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கத்துக்கு திருப்பி அதே விஷயம் தான் கதைக்க போறேன். உன்ன நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படத்தை வந்து சும்மா கிரிக்கொள்வோமா அடி. ரைட். இது வந்து கீழ்ப்படை, இது கீழ்ப்படை, இது வந்து உப அலகுகளா ஒன்று ரெண்டு. இதற்கு என்ன பேர் வைக்க போறேன்டா? உப அலகு. உப அலகு. ரைட். ஒன்று ரெண்டு உப அலகு இருக்கு. இது வந்து என்ன பேர் வைக்க போறேன்டா? கீழ்ப்படை. கீழ்ப்படை. ரைட். இதுல வந்து ஒரு அலகு இருக்கு. ரைட். இதுல வந்து என்ன மூலக்கூறுடா? ஏவி மூலக்கூறுன்னு வைப்போம். ஏவி மூலக்கூறு. ரைட். ஏவி மூலக்கூறு என்று பேர் வைக்கிறேன். எல்லாம் கிரீட்டன். ரெண்டு உப அலகு இருக்கு, ரெண்டு கீழ்ப்படை, ரெண்டு ஏவி மூலக்கூறு இருக்கு. ரைட். இதுக்கு பேர் உனக்கு தெரியும், உயிர்ப்பு மையம். ரைட். உயிர்ப்பு மையம். ரைட். இதுக்கு பேர் உனக்கு தெரியும் என்ன பேர்? ஒழுங்காக்கும் தானம் அல்லது அலோஸ்டெரிக் தானம். அலோஸ்டெரிக் தானம். ரைட். அப்ப இப்படியான ஒரு சிக்கல், இந்த அளவுக்கும் பெயர் உள்ள ஒரு சிக்கலுக்கு என்ன பேர் நான் கொடுக்க போறேன்டா? உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம். உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம். ஊக்கிக்குரிய வடிவம் என்ன மாதிரி கிடைக்கும்? என்ன பேரோட? உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் என்ன மாதிரி கிடைக்க போறேன். ரைட். இதே மாதிரி இன்னொரு கட்டமைப்பை வந்து நான் கிரிக்கொள்றேன். இதே மாதிரி இன்னொரு கட்டமைப்பை நான் ஒரு வேற கலர் அழகுமா கிரிக்கொள்றேன். ரைட். ரைட். இதே மாதிரி வேறொரு கட்டமைப்பு. இது வந்து என்னடா கீழ்ப்படையா இருக்க போறாரா? இது வந்து கீழ்ப்படை. அங்க குறிச்சதால இங்க குறிக்கல. கீழ்ப்படை. இது உயிர்ப்பு மையம். இது வந்து உப அலகுகள். ஒன்று ரெண்டு உப அலகுகள் இருக்குது. ரைட். இங்க வந்து நான் கீற போற மூலக்கூறு வேறையா இருக்க போதா? ரைட். வேறையா இருக்க போகுது. ரைட். இந்த மூலக்கூறுக்கு நான் என்ன பெயர் வைப்பேன்டா? நிரோதி மூலக்கூறா? நிரோதி மூலக்கூறடா. ரைட். மூலக்கூறு. Right. அப்ப நான் இது கீழ்ப்படை அதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? ரைட். அப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பெயர் வைக்க போறேன்டா? உயிர் பெற்ற வடிவம். என்னது? உயிர் பெற்ற வடிவம். ரைட். அப்ப ஒன்று உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், ரெண்டாவது உயிர் பெற்ற வடிவம். அப்ப டோட்டலா இரண்டு வடிவங்கள் இருக்குதாம். என்னத்துல? இந்த நொதியங்கள். ஒரு டபுள் ஆக்ஷன். என்னத்துல? முதலாவது விஷயத்துல எதுல? அதாவது அலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதத்துல இருக்கிற விஷயங்களுக்கு வந்து எனக்கு ரெண்டு வடிவம் தேவைப்படுது. ஒன்று உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், அதுல நான் கீறி வச்சிருக்கேன். என்ன வேறுபடும்? இங்க ஏவி மூலக்கூறு, இங்க வந்து நிரோதி மூலக்கூறு. மற்றபடி கட்டமைப்பு சேமா தான் இருக்க போகுது. அந்த நொதியமும் இந்த நொதியமும் வந்து கட்டமைப்பு எது கீழ்ப்படை ஜாயின் ஆகுறதுக்கு ஒரு இடம் உயிர்ப்பு மையம் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு உப அலகு இருக்குது. ஆனா அங்க வந்து ஏவி மூலக்கூறு ஒழுங்காக்கும் தானத்துல பிணையும், இங்க வந்து நிரோதி மூலக்கூறு ஒழுங்காக்கும் தானத்துல பிணையும். அதுதான் வேறுபட போகுது. ரெண்டு உப அலகு இருக்கு. ரைட். அப்ப இவ்வகையான நொதியங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம். எது அலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் என்னோட நிரோதத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. அப்ப முதலாவது விஷயம் வந்து இவ்வகையான நொதியங்கள் எது? அலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதத்துல பயன்படுற நொதியங்கள். அதாவது இவ்வகையான என்னடா நொதியங்கள். ரைட். நொதியங்கள் என்ன சொல்லுவாப்போம்? ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட உப அலகுகளை கொண்டவை. ரைட். இவ்வகையான நொதியங்களா பெரும்பாலும் எல்லா இல்லையட பல பல என்ற ஒரு பல நொதியங்கள் வந்து, அதாவது அலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதத்துல ஈடுபடுற பல நொதியங்கள் வந்து ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட உப அலகுகளை கொண்டவை. இங்க நான் கீறி இருக்கிறது ரெண்டு உப அலகு கீறி இருக்கேன். நான் ரெண்டு உப அலகு, சிலது நான் மூன்று நாலு அஞ்சு உப அலகு எல்லாம் இருக்கலாமாடா. இங்க நான் கீறி இருக்கிறது ரெண்டு உப அலகு, ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட உப அலகுகளை கொண்டவை. சொல்ற கதை விளங்குதானே? ரைட். இதுக்கு பிறகு
இந்த நொதியங்கள் ஒவ்வொரு உப அலகும் ரைட் உப அலகை பற்றி தானே கதைக்கிறாய் அப்ப என்ன கதைக்கிறாய் ஒவ்வொரு உப அலகும் என்னத்தை கொண்டிருக்கும்டா ஒரு உயிர்ப்பு மையத்தை என்னடா ஒரு உயிர்ப்பு மையம் கொண்டிருக்கும் ஒரு உயிர்ப்பு மையத்தையும் ஒரு பல்பெப்டைட் சங்கிலியையும் கொண்டிருக்கும் ரைட் ஒரு பல்பெப்டைட் அப்ப நான் சும்மா என்னடா பல்பெப்டைட் சங்கிலியை ஞாபகப்படுத்த வேணும்டா இதுக்குள்ள சும்மா ஒரு பல்பெப்டைட் சங்கிலியை நாங்க சும்மா கீறி ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் வேணுமெண்டா ஒரு பல்பெப்டைட் சங்கிலியை நாங்க கீறி இதுல ஞாபகப்படுத்தி கொள்றேன்னா கொள்ளலாம் ரைட் என்னடா பாலிபெப்டைட் சங்கிலி ரைட் பாலிபெப்டைட் என்ன சொல்லுவாப்பமாடா சங்கிலி என்று கொண்டு இருக்க போறேன் என்னதுல ஒவ்வொரு உப அலகிலும் ஒரு உயிர்ப்பு மையமும் ஒரு பாலிபெப்டைட் சங்கிலியும் இருக்குமாம் அது எங்களுக்கு பார்க்காதுல தெரியுது ஒவ்வொரு உப அலகும் ஒரு பாலிபெப்டைட் சங்கிலியையும் ஒரு உயிர்ப்பு மையத்தையும் கொண்டிருக்கும் ஒரு உயிர்ப்பு மையம் இருக்குது ரைட் அதே மாதிரி ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி இருக்குது ஒரு உயிர்ப்பு மையம் இருக்கு சொல்ற விலங்குதானே ரைட் இதுக்கு பிறகடா இவ்வகையான நொதியங்கள் இரண்டு வடிவங்களில் அலைந்து திரியும் ரைட் இரண்டு வடிவங்களில் அலைந்து திரியும் உடல் அப்ப உடல்ல ரெண்டு வடிவங்கள்ல அலைந்து திரியுமாம் என்ன அந்த வடிவம் என்றா அதுதான் இப்ப கதைச்சது மேல இருக்கிறது ஒரு வடிவம் என்னது உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் அடுத்தது இரண்டாவது யார் சொல்லு பார்ப்போம் உயிர் பெற்ற வடிவம் என்ன மாதிரி கதை உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் இரண்டாவது உயிர் பெற்ற வடிவம் என்று கதைக்க போறோம் இதுல இதுக்கு மேலதிகமா அடுத்த விஷயம் அதாவது ரெண்டு வடிவங்கள் அலைந்து திரியும் உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் அடுத்தது உயிர் பெற்ற வடிவம் ரைட் இவ்வகையான நொதியங்களில் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் பிணையும் என்னதான் தானம் ஒன்று காணப்படும் ரைட் சொல்ற கதை விளங்குதா அதாவது இவ்வகையான நொதியங்களில் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் பிணையும் தானம் ஒன்று காணப்படும் அந்த தானத்துக்கு என்ன பேர் என்று கேட்டீங்கன்னா அதுதான் அலோஸ்டெரிக் தானம் அல்லது ஒழுங்காக்கும் தானம் ரைட் ஒழுங்காக்கும் தானம் ஓம்னானி உனக்கு தெரியும் அதாவது இந்த உப அலகுகளா ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் பிணைகிற தானம் இருக்குமா இந்த இடத்துல இதுலதான் பிணைய போயினும் அந்த தானத்துக்கு என்ன பேர் என்றாடா அலோஸ்டெரிக் தானம் ரைட் அப்ப அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கலில் ஈடுபடுற இந்த நொதியங்கள்ல இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் பிணைகிறதுக்கு ஒரு தானம் இருக்கும் அந்த தானத்துக்கு பேர் ஒழுங்காக்கும் தானம் இது எங்க இருக்கும் என்றா உப அலகுகள் இணையும் இடத்துல இருக்கும் இந்த உப அலகும் மீட் பண்றது எந்த இடம் இந்த இடம் தானே அப்ப இந்த இடத்துலதான் இவர் அப்ப இந்த உப அலகும் மீட் பண்ற இடம் இதுதானே அப்ப அந்த இடத்துலதான் அதற்குரிய தானம் இருக்கும் அப்ப நீ அந்த படத்தை வச்சுக்கொண்டு என்ன சொல்ல போறாய் அடுத்த விஷயம் உப அலகுகள் என்ன சொல்லு பாப்போம் இணையும் பிரதேசத்தில்தான் என்ன இருப்பினும் ஒழுங்காக்கும் தானம் காணப்படும் உப அலகுகள் இணையும் பிரதேசத்தில்தான் ஒழுங்காக்கும் தானங்கள் காணப்படும் என்னடா ஒழுங்காக்கும் தானங்கள் காணப்பட போகுது அது உனக்கு விளங்குது ரைட் இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஒழுங்காக்கும் தானம் ஒன்றிலேடா ரைட் இந்த தானத்துல ஏவி மூலக்கூறு இணைஞ்சா ரெண்டு வடிவம் எல்லோட இருக்கு ஒன்று உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் என்ற ஒரு ஆள் இருக்கார் இன்னொரு ஆள் உயிர் பெற்ற வடிவம் இருக்கார் இதுல டபுள் எக்ஸ்டென்ல உடல்ல ஓடி திரிக்க ஆக்ட செயற்பாடு இப்ப நடக்க வேணுமோ அந்த நொதியம் தான் ஆக்டிவ்ல இருக்கு இப்ப உதாரணமாடா சில நேரங்கள்ல எனக்கு ஒரு மூலக்கூறு தேவைப்படும் அப்ப அந்த டைம்ல உயிர்ப்புள்ள ஊக்கிக்குரிய வடிவம் என்னது ஆக்டிவ்ல இருக்கும் சில நேரத்துல எனக்கு அந்த மூலக்கூறு தேவைப்படாம இருக்க உயிர் பெற்ற வடிவம்
உறுதியா இருக்க போகுது. எனக்கு ஒரு மூலக்கூறு தேவைப்படுது, இன்றைக்கு ஒரு வடிவம் ஆக்டிவ்ல இருக்கும். எனக்கு அந்த மூலக்கூறு இப்ப தேவையில்லை, இன்றைக்கு மற்ற வடிவம் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். இப்ப எனக்கு ஒழுங்காக்கும் தானத்துல ஏவி மூலக்கூறு போய் இணைஞ்சுதண்டா இந்த வடிவம் தான் உறுதியா இருக்கும். அவற்ற வேலை தான் அந்த உடல்ல நடந்து கொண்டு இருக்கும். இட்ஸ் மீன் என்னது, ஒழுங்காக்கும் தானத்துல ஏவி மூலக்கூறு இணைஞ்சால் எந்த வடிவம் ஆக்டிவ்ல இருக்குமடா, உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் ஆக்டிவ்ல இருக்கும். நிரோதி மூலக்கூறு அந்த தானத்துல இணைஞ்சால் எந்த வடிவம் உறுதியா இருக்கும், ஆக்டிவா இருக்கும், உயிர் பெற்ற வடிவம் உறுதியா இருக்க போகுது. ரைட், எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும். அப்ப என்ன கதைக்கிறேன், ஒழுங்காக்கும் தானத்துல தானத்துல என்ன ஏவி மூலக்கூறு பிணைஞ்சிருக்குமா இருந்தா, ஏவி மூலக்கூறு பிணையுமாயின், ரைட், பிணையும் ஆயின் எந்த வடிவம் உறுதியில இருக்குமடா, அதாவது உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், ஊக்கிக்குரிய வடிவம் என்ன செய்யும், உறுதியாக்கப்படும், உறுதியாக்கப்படும். ரைட், உறுதியாக்கப்படும். அப்படி என்ன இரண்டாவது விஷயம் என்னது, ஒழுங்காக்கும் தானம் ஒன்றில நிரோதி மூலக்கூறு இணைஞ்சா, நிரோதி மூலக்கூறு பிணையுமாயின் என்னடா உறுதியாக்கப்படும், சொல்லு பார்ப்போம். உயிர் பெற்ற வடிவம் உறுதியாக்கப்படும், உயிர் பெற்ற வடிவம் என்ன செய்யப்படும், உறுதியாக்கப்படும். சொல்ற கதை விளங்குதா? அப்ப அதுல விளங்கிக் கொள்ளு, ஒழுங்காக்கும் தானத்துல ஏவி மூலக்கூறு இணைஞ்சா உயிர்ப்பான வடிவம் ஆக்டிவ்ல இருக்கும். அந்த ஒழுங்காக்கும் தானத்துல நிரோதி மூலக்கூறு இணைஞ்சா உயிர் பெற்ற வடிவம் ஆக்டிவ்ல இருக்கும். என்னடா, உயிர் பெற்ற வடிவம் வந்து ஆக்டிவ்ல வந்து இருக்க போற. சொல்ற கதை விளங்குதா? ரைட். இதுக்கு பிறகு என்ன நாங்கள் கதைக்க போறோம்டா, இவர் ஆக்டிவ் தேவையான டைம், தேவையில்லாத டைம் இவர் ஆக்டிவ். சொல்ற கதை விளங்குதானே? இப்ப அடுத்த கதையை விளங்கி கொள்ளு. இவர் வந்து இவரோட பிணைஞ்சா தாண்டா இங்க ஒரு வடிவ மாற்றம் ஒன்று நிகழ்ந்து இந்த கீழ்ப்படை இவரோட இணையும். அதே மாதிரி இந்த மூலக்கூறு இங்க இணைஞ்சா தாண்டா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று நடந்து இந்த கீழ்ப்படை இவரோட போய் இணையும். அப்ப இவர் வந்து இங்க இணைஞ்சால் இவர் வந்து இணைவர், இவர் வந்து இங்க இணைஞ்சா இவர் வந்து இணைவர். அப்ப என்ன, ஒவ்வொரு ஒழுங்காக்கும் தானத்திலையும் ஒவ்வொரு மூலக்கூறு போய் இணைஞ்சாதான் ஒவ்வொரு உபயலகின்ற வடிவ மாற்றம் நடந்து கீழ்ப்படை வந்து இணைஞ்சு தாக்கம் நடக்கும். ஆனால் இங்க அப்படி வந்து அவசியம் இல்லையடா. இப்படி நொதியத்தின் ஷேப் இருந்தாலும் உள்ள சில விஷயங்கள் நடந்து கட்டாயம் இங்க ஒரு மூலக்கூறு இணைஞ்சாதான் கீழ்ப்படை இணையும், இங்க ஒரு மூலக்கூறு இணைஞ்சாதான் கீழ்ப்படை இணையும் இல்ல. அப்படி என்ன மீனிங்டா, இங்க ஒரு உப அலகில நடக்கிற சேஞ்சடா மத்திய உப அலகு கடத்தப்படுமாம். என்ன கதை என்ன இங்க, அதாவது வந்து ஒரு நொதியத்தின் கட்டமைப்பு இருக்கின்றவை என் ரைட், ஒரு நொதியத்தின் கட்டமைப்பு இருக்கின்றவை என் ரைட். இப்ப இங்க போய் ஒரு என்னது ஏவி மூலக்கூறு இணைகிற ரெண்டு பேரும் ரைட். அப்ப ஏவி மூலக்கூறு போய் இங்க இணைஞ்சிட்ட ரெண்டு பேரும் இணைஞ்சா இங்க மேல இருக்கிற உபயலகு சேஞ்ச் ஆகி இங்க வந்து ஒரு கீழ்ப்படை இணைகிற வடிவம் உண்டு, சேஞ்ச் ஆகி இங்க ஒரு கீழ்ப்படை இணைகிற ரைட், இணைஞ்சிட்டார். இவர் போய் இணைஞ்சதால அவர் வந்து இணைஞ்சிட்டார். அதே மாதிரி மற்ற ஒரு ஏவி மூலக்கூறு இங்கால வந்து இணைஞ்சா அடுத்த கீழ்ப்படை போய் இங்க போய் இணைய போறார், அடுத்த கீழ்ப்படை போய் இங்க போய் இணைய போறார். அப்ப இவர் போய் இங்க இணைய அவர் வந்து இங்க இணைவர், இவர் போய் இங்க இணைய இவர் போய் இங்க இணைவர். இப்படித்தான் அந்த இந்த கட்டமைப்பு வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆனா அப்படி நடக்க வேண்டிய தேவை இல்லையாம். என்ன கதை என்றால், இங்க இந்த நொதியத்தை பாத்தீங்கன்றால் இப்படி இருக்கிறானே. அப்ப இவரோட போய் ஒரு ஏவி மூலக்கூறு இணைகிற ரெண்டு பேரும், இவரோட போய் ஒரு ஏவி மூலக்கூறு இணைஞ்சா இவற்ற வடிவம் மாறியடா இங்க என்னண்டா ஒரு கீழ்ப்படை வந்து இணைஞ்சு கொள்ளும், கீழ்ப்படை இணைஞ்சு கொள்ளும். இது எங்க நடக்குது, ஒரு உப அலகில நடக்கிற விஷயம். ரைட். இந்த உப அலகு என்ன செய்யும் என்றாலாம், பக்கத்து உப அலகுக்கு தண்ட சிக்னலை வந்து கடத்த போகுது. தண்ட பக்கத்து உப அலகும் தண்ட சிக்னலை கடத்தி இந்த உயிர்ப்பு மையத்துல வடிவத்தை மாத்தி இதுல வந்து என்னத்தை
கீழ்ப்படைய இணைய செய்யுது. அப்படி என்றா இங்கால இருக்கிற இந்த ஏவி மூலக்கூறுக்கு வேலை இல்லை. இங்கால இருக்கிற இந்த ஏவி மூலக்கூறுக்கு தேவைப்படாத வேலை. ஏனென்றா இவர் இங்க போய் இணைய இந்த கீழ்ப்படை இங்க வந்து இணையதானே. இணைஞ்சா ஒரு உப அலகில ஒரு வடிவம் மாற்றம் நடக்குதுண்டா அந்த மாற்றம் உள்ளாலேயே அவைக்கிடையில கடத்தப்பட்டு இந்த கீழ்ப்படைய இது வாங்கி கொள்ளும். அதாவது அதன் பாயிண்ட் என்ன மீனிங் என்றா ஒரு உப அலகில் ஏற்படும் வடிவ மாற்றம் மற்றைய உப அலகுக்கும் கடத்தப்படக்கூடிய மாதிரி இருக்குமா? என்னடா ஓர் ஓர் உப அலகில் ஏற்படும் என்னது வடிவ மாற்றம் என்னடா மற்றைய உப அலகுகளுக்கும் கடத்தப்படக்கூடியவாறு காணப்படும் என்று கேட்கிறாங்க. அதாவது இவர் போய் இணைஞ்சாலே காணும், அவர் வந்து இணைஞ்சிருவார். இணைஞ்சா உள்ளால காணத்தாக நீங்க கடத்தப்பட்டு என்ன நடக்கும் சொல்லு பாப்போம். மெட்ட உபயோகம் வடிவத்தை சேஞ்ச் பண்ணி கீழ்ப்படைய வாங்கி கொள்ளும். ஆமா, அங்க அவர்கிட்ட அந்த மூலக்கூறுக்கு வேலையில்லாம போகும். அப்ப அதன் மீனிங் என்ன? ஒரு உபயோகில் ஏற்படும் வடிவ மாற்றம் மற்றைய உபயோகிக்கும் கடத்தப்படக்கூடியவாறு காணப்படும். ரைட். அது இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க. எப்படி என்றா ஒரு உப அலகில் ரைட், அதாவது வந்து இங்க அதாவது ஒழுங்காக்கும் தானம் ஒன்றில இங்கடா ஒழுங்காக்கும் தானம் ஒன்றில ஏவி அல்லது நிரோதி மூலக்கூறின் பிணைதலானது. என்னடா ஒழுங்காக்கும் தானம் ஒன்றில ஏவி அல்லது நிரோதி மூலக்கூறின் பிணைதலானது என்ன நடக்கும் என்றாலடா ஏனைய உப அலகுகளுக்கும் என்ன செய்யுமடா கடத்தப்பட்டு அவற்றின் உயிர்ப்பு மையத்தை வந்து பாதிக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு உப அலகில் ஏவி அல்லது நிரோதி மூலக்கூறின் பிணைதலானது இடைத்தாக்கங்களின் ஊடாக ஏனைய உயிர்ப்பு மையங்களையும் வந்து பாதிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இட் மீன்ஸ் ஒரு ஆள் இணைஞ்சாலே காணும், ஒரு ஏவி அல்லது ஒரு நிரோதி மூலக்கூறு இணைஞ்சாலே காணும் ஒரு தானத்துல அவை கூடையில எத்தனை உபயலகு இருந்தாலும் உள்ளாலேயே சிக்னல் கடத்தப்பட்டு என்ன செய்யப்படும், அவையந்த உயிர்ப்பு மையமும் வந்து சேஞ்ச் பண்ணப்படும் என்றதுதான் கதை. அப்ப ஒரு ஒழுங்காக்கும் தானத்துல ஏவி அல்லது நிரோதி மூலக்கூறின் பிணைதலானது இடைத்தாக்கங்களின் ஊடாக என்னடா ஏனைய உப அலகுகளின் உயிர்ப்பு மையங்களையும் பாதிக்கும் என்று சொல்றாங்க. இதோட இந்த நோட்ஸ் வந்து முடியுது. என்னத்தின் அலோஸ்டரிக் ஏவல் மற்றும் நிரோதத்தின். அப்ப இட் மீன்ஸ் ரெண்டு இவ்வகையான பல நொதியங்கள் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட உப அலகுகளை கொண்டவை. ஒவ்வொரு உப அலகும் ஒரு உயிர்ப்பு மையத்தையும் பல்பெப்டைட் சங்கிலியையும் கொண்டிருக்கும். இது ரெண்டு வடிவங்கள்ல அலைந்து திரியும். உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம், இரண்டாவது உயிர் பெற்ற வடிவம் என்று கதைப்போம். இந்த ஒழுங்காக்கும் அதாவது இவ்வகையான நொதியங்கள்ல ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் பிணைகிற ஒரு தானம் இருக்கும். அந்த தானத்துக்கு பேர் என்னடா அலோஸ்டெரிக் தானம். ரைட், ஓகே. இந்த தானம் ரெண்டு உப அலகுகளும் மீட் பண்ற இடத்துல வந்து இருக்க போயினும் அடுத்தது இந்த ஒழுங்காக்கும் தானத்துல ஏவி மூலக்கூறு இணைஞ்சா அந்த உயிர்ப்பான ஊக்கிக்குரிய வடிவம் உறுதியாக்கப்படும். அதான் ஆக்டிவ்ல இருக்கு. நிரோதி மூலக்கூறு இணைஞ்சா அடுத்தது என்னடா உயிர் பெற்ற வடிவம் தான் உறுதியாக்கப்படும். இப்ப ஒரு உப அலகில ஏற்படுற வடிவ மாற்றம் மற்றைய உப அலகுக்கும் கடத்தப்படக்கூடிய மாதிரி இருக்குமாம். அதான் அதுல சொன்ன விளக்கம். ரைட். இங்க அதாவது அதை இன்னும் விளக்கமா சொல்லியிருப்பான்டா, ஒரு ஒழுங்காக்கும் தானத்துல ஏவி அல்லது நிரோதி மூலக்கூறின் பிணைதலானது இடைத்தாக்கங்களின் ஊடாக மற்றைய உப அலகுகளின் என்னது உயிர்ப்பு மையத்தையும் பாதிக்கும்னு சொல்லியிருக்கான். ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தோமா இருந்தாடா ஏவி மூலக்கூறுக்கு வந்து ஏடிபியை கதைப்போம். அதாவது ஒரு ஒழுங்காக்கும் தானத்துல ஏடிபி மூலக்கூறின் பிணைதலானது ரைட், அதாவது ஏடிபி மூலக்கூறின் பிணைதலானது என்ன செய்யும்டாடா அபசேபத்தினூடாக என்னத்தை உற்பத்தி செய்யும்டா ஏடிபியை வந்து உருவாக்கும். உற்பத்தி
அப்ப ஒழுங்காக்கும் தானத்துல ஏடிபி மூலக்கூறு அலோஸ்டெரிக் ஏவியாக தொழிற்பட்டு என்னடா அலோஸ்டெரிக் அலோஸ்டெரிக் ஏவியாக தொழிற்பட்டு அபசேபத்துக்கு ஊடாக ஏடிபியை உற்பத்தி செஞ்சால் அது ஏவலுக்குள்ள வரும். எக்ஸாம்பிள் ரைட் ஏவி ஏடிபி வந்து ஏவியா தொழிற்பட்டு உனக்கு அபசேபத்தின் ஊடாக ஏடிபியை தரும். ரைட் இப்ப என்ன நடக்கும்டா எது ஆக்டிவா இருக்கும்? ஏடிபி போய் ஜாயிண்ட் ஆகி ஏடிபி வந்து கொண்டிருக்கிற தாக்கம் இது எது ஆக்டிவான சைட் நடந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இப்ப எனக்கு ஏடிபி இன்னும் அதாவது உடலுக்கு ஏடிபி இதுக்கு மேல தேவையில்லையண்டா என்ன நடக்கும்டா அதே ஏடிபி போய் எங்க நிரோதியா தொழிற்பட போற. அப்ப ஏடிபி வந்து அலோஸ்டெரிக் நிரோதியா அலோஸ்டெரிக் நிரோதியா தொழிற்படும். ரைட் அப்ப ஏடிபி வந்து அதாவது ஏடிபி விநியோகம் அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும் போது அல்லது அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்னா மேலதிகமா அதிகரிக்கும் போது அந்த நொதியத்தோடைய ஏடிபி போய் அலோஸ்டெரிக் நிரோதியா தொழிற்பட்டு என்ன செய்யும் சொல்லுவா குறித்த தாக்கத்தை வந்து நிரோதிக்க போது அவங்க நிறுத்த போகுது. அப்ப நிறுத்தமா இருந்தால் அது ரெண்டாவது எது உயிர்பெற்ற வடிவம். அப்ப இங்க ஏடிபி வந்து அலோஸ்டெரிக் நிரோதி, அதே நேரம் ஏடிபி வந்து அலோஸ்டெரிக் ஏவி. இது வந்து எம்சிக்குள்ள மாறி கதைப்பான். ஏடிபிய ஏவி என்றும் ஏடிபிய நிரோதி என்று கதைப்பான். அந்த கதைப்புல தானடா ரைட். அப்ப சோ இவ்வளவு விஷயமும் எதுக்குள்ள வருமெண்டா அலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதத்துக்குள்ள வர போகுது. எக்ஸாம்பிள் என்னடா ஒன்று ஏடிபி அலோஸ்டெரிக் ஏவியாக தொலைப்பட்டு என்ன நடக்கும்டா அவசேபத்தின் ஊடாக ஏடிபி உற்பத்தியை செய்யும். இந்த ஏடிபி அளவு அதிகரிக்கும் போது அதே ஏடிபி வந்து அலோஸ்டெரிக் நிரோதியா தொழிற்பட்டு ஏடிபி உற்பத்தியை வந்து குறைக்க போகுது. ஏடிபி உற்பத்தியை குறைக்க போகுது. இவ்வளவு தான் என்னடா அலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதத்துக்குள்ள. சொல்ற கதை விளங்குதாடா? விளங்குதா உனக்கு? ரைட். இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போறது என்ன விஷயம் என்று கேட்டா ஒத்துழைப்பு தன்மை. என்னடா ரெண்டாவது விஷயம் ஒத்துழைப்பு தன்மை. ரைட் ரைட். அப்ப அடுத்த விஷயத்த கவனித்து கொள்றா. அதாவது ஒத்துழைப்பு தன்மை. அதுக்கும் வந்து ஒரு இதுக்குரிய படங்கள் ஒண்ணு புக்ல இருக்காடா. நீ எக்ஸாம்ல என்ன கேள்வி வந்தா படங்களை நீ கீறி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா படங்களின் ஊடாக விளங்குறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. இல்லாட்டி அது ஒரு வித்தியாசமான நோட்டா இருக்கு. நீ வாசிக்க வித்தியாசம் ஆகிக்கொண்டே இருக்கும், பாடமாக்க மறந்து கொண்டே இருக்கும். ஆனா படத்தின் மூலம் நீ விளங்கி கொள்றது வந்து சரியான என்னடா ஈஸியான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஆனா அதுக்காண்டி நீ அந்த படங்களை வந்து எக்ஸாம்ல தீர வேண்டிய தேவை இல்லை. ஏன் இந்த புக்ல வந்து அது ஒரு குறிப்பிடப்படாத ஒரு விஷயமா இருக்க போகுது. ரைட் ஓகே. அப்ப அந்த ஒத்துழைப்பு தன்மை
என்ன பேருடா? ஒத்துழைப்பு தன்மை என்ற ஒரு விஷயமா, ஒத்துழைப்பு தன்மை என்ற ஒரு விஷயம். ரைட். இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஆரை எடுத்து கலைக்க போறோம் வந்தாடா, ஈமோகுளோபின் மூலக்கூறை தான் எடுத்து கலைக்க போறோம். என்னடா, ஈமோகுளோபின் மூலக்கூறை தான் எடுத்து கலைக்க போறோம். ஆனா அவர் ஒரு நொதியம் இல்லை என்று கலைப்போம். ஓகே. இப்ப வந்து ஒரு மூலக்கூறு இவரை நான் என்ன பெயர் வைக்கிறேன்னாடா, ஹீமோகுளோபினா, ஹீமோகுளோபின். ரைட். ஹெச்பி. ஹஸ்பண்ட் இல்லையா? அப்ப இந்த ஹெச்பி என்ன, சில பிள்ளை ஹஸ்பண்ட் யோசிக்குங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் அப்படிதான் யூஸ் பண்ணுங்க. ஹெச்பி, டபிள்யூஎஃப் என்ன வைஃப் என்ன மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. இது வந்து என்ன மூலக்கூறுண்டாடா? ஹீமோகுளோபின் மூலக்கூறா? ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின் மூலக்கூறு. ஓகே. என்ன முக்கியமான விஷயமடா, இது ஒரு நொதியம் அல்ல. நொதியம் அல்ல. இது ஒரு நொதியம் அல்ல. ரைட். ஓகே. இங்க வந்து எத்தனை உபயலகு இருக்குமெண்டா? ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு. நாலு உபயலகு இருக்கு. இது நொதியம் இல்லாட்டியும் இங்க நாங்கள் அந்த குறித்த பிரதேசத்தை எப்படி கலைக்க போறோம்டாடா, உயிர்ப்பு மையம் என்று கலைப்போமா? ஏனென்றா நொதியத்தை விளங்கி கொள்வதற்கான இந்த பிரதேசத்தை நாங்கள் என்னென்று கலைப்போம்டா? உயிர்ப்பு மையம். உயிர்ப்பு மையம். ரைட். இது எல்லாத்தையும் என்னென்று கலைப்போம்? உப அலகுகள். உப அலகுகள். எத்தனை உப அலகு இருக்குடா? டோட்டலா 4 உப அலகு. 4 உப அலகு. இங்க வந்து பிணைய போறவர் வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை தான் நாங்கள் இங்க கீழ்ப்படை என்று கலைப்போம். என்னடா? கீழ்ப்படை. ரைட். கீழ்ப்படை என்ன மாதிரி கலைப்போம். அப்ப இவருக்கு நான் என்ன பெயர் வைக்கிறேன்? ஆக்சிஜன். ஆக்சிஜன். இவரை வந்து என்னென்னு கலைப்பேன்? கீழ்ப்படை என்று கலைப்பேன். இந்த இடத்துல இவரை நான் கீழ்ப்படை என்று கலைப்பேன். ரைட். அப்ப நான் ஆல்ரெடி கலைச்சிட்டேன். இந்த ஒத்துழைப்பு தன்மையை மேற்கொள்ள போறவரே இந்த கீழ்ப்படை தான். என்னடா? இந்த கீழ்ப்படை தான். இது இந்த கதை என்ன கதை என்றாடா, இங்க ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு வந்து இப்ப நேர ரெண்டு பேருமே எதோட இந்த உபயலகோட ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு இணைஞ்சால், அதாவது நான் இன்னைக்கே காட்டுறேன். ரைட். அப்ப இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு வந்து பிணையிற. ரைட். அப்ப இந்த ஆக்சிஜன் மூலக்கூறடா இங்க வந்து பிணைஞ்சதுண்டா, இது வந்து பக்கத்துல இருக்கிற ஆக்களுக்கு டக்குன்னு என்ன செய்யும்டா, சிக்னலை கொடுக்கும். ரைட். அப்ப அங்க அவருக்கு சொல்லி இவருக்கு இங்க சொல்லி இவருக்கு இவங்க டக்குன்னு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஏனைய உப அலகுகளையும் வந்து பிணைகிறதுக்கு வந்து தூண்டி விடும். தூண்டி விடும். இட் மீனிங் என்னண்டா, குயிக் பண்றது. அதாவது இந்த வேலை என்னண்டா, ஊக்கிக்குரிய. ரைட். ஊக்கிக்குரிய என்ன சொல்லு பார்ப்போம்? தொழிற்பாட்டை. தொழிற்பாட்டை என்ன செய்யும்டாடா? அதிகரிக்கும். ஊக்கிக்குரிய தொழிற்பாட்டை வந்து அதிகரிக்கும் என்ற மாதிரி கிடைக்கும். என்ன மீனிங்? அதாவது ஒரு நொதியம், இதை நீ நொதியமாவே நினைச்சு கொள்ளு. ஹீமோகுளோபின் இல்லாம நொதியம் மாதிரியே நினைச்சு கொண்டீண்டா என்ன நடக்கும்டா, ஒரு இடத்தில் ஒரு இடத்துல கீழ்ப்படை மூலக்கூறிந்த பிணைதல் வந்து. அப்ப டெபினிஷனை பார்ப்போம் மேடம். இந்த டெபினிஷன் என்னன்னா, ஒரு நொதிய மூலக்கூறோடு நொதிய மூலக்கூறுடன், ரைட், நொதிய மூலக்கூறுடன் கீழ்ப்படையின் இணைதலானது, கீழ்ப்படையின் இணைதலானது, ரைட், ஏனைய ஏனைய என்னடா உப அலகுகளின், ஏனைய உப அலகுகளின் உயிர்ப்பு மையங்களில், உயிர்ப்பு மையங்களில் பிணைதலை, பிணைதலை அல்லது வந்து தொழிற்பாட்டை, தொழிற்பாட்டை வந்து என்ன செய்தல்? தூண்டுதல். என்னடா? தூண்டுதல். அதுதான் அதன் டெபினிஷனா இருக்க போகுது. என்னடா டெபினிஷன்? ஒரு நொதிய மூலக்கூறோட
ஒரு கீழ்ப்படைந்த இணைதலானது ஏனைய உப அலகுகளின் ரைட் இவை இந்த உப அலகுகளின் உயிர்ப்பு மையத்தின் தொழிற்பாட்டை அல்லது பிணைதலை தூண்டுதல். அதாவது இந்த கீழ்ப்படை வந்து இங்க இணைஞ்சாலே பக்கத்து உப அலகுகளுக்கு வந்து சிக்னல் கடத்தப்பட்டு அவையும் டக்குன்னு சீட்டா ஆக்சிஜனை வாங்கி கொள்வினோம் என்றதுதான். அப்ப ஒரோட இப்ப உதாரணமா இது எங்க நடக்கும் என்றாலாமடா பல் உப அலகு கொண்ட நொதியங்களில் நடைபெறும். பல் உப அலகு கொண்ட நொதியங்களில் எக்ஸாம்பிள் தெரியல நொதியங்களில் நடைபெறும். என்ன பல் உப அலகு கொண்ட நொதியம் என்றா ஒரு நொதியம் இருக்குது அவற்றை சேப் இப்படி இருக்குதுன்னு வைப்போம்டா இப்படி இருக்குதுன்னு வைப்போம். இப்படி இருக்குது. இதுல இங்க ஒரு கீழ்ப்படை இணைகிறார் ரைட் இங்க ஒரு கீழ்ப்படை வந்து இணைகிறார் இங்க ஒரு கீழ்ப்படை வந்து இணைகிறார் இங்க ஒரு கீழ்ப்படை இணைகிறார் இங்க ஒரு கீழ்ப்படை இணைகிறார். இப்படி அவன் மண்டா இந்த இடத்துல இன்னொரு கீழ்ப்படை இணைகிறார் கொள்ள ரைட். இப்படி ஒரு நொதியம் இருக்குது ஒரு என்சைம் இருக்குது. இந்த இடத்துல இனிஷியலா முதல் இந்த கீழ்ப்படை தான் இதுல இருக்கிற ஒரு கீழ்ப்படை தான் இங்க போய் இணைஞ்சது வையன் இந்த உப அலகு ரெண்டா மற்ற உப அலகுக்கெல்லாம் இது சொல்லும் நீங்கள் டக்குன்னு என்ன செய்யுமோ கீழ்ப்படையை வாங்கி கொள்ளுமோ சொல்ல போது கீழ்ப்படையை வாங்கி ஸ்பீட் பண்றதடா. அதாவது ஒரு கீழ்ப்படை இணைஞ்சாலே மற்ற உப அலகில வந்து கீழ்ப்படை இணைதலை வந்து ஸ்பீட் பண்ணுது. அப்ப அதன் மீனிங் என்ன? ஒரு நொதிய மூலக்கூறோட கீழ்ப்படையின் இணைதலானது ஏனைய உப அலகுகள் உயிர்ப்பு மையங்கள் பிணைதலை அல்லது அவை இந்த தொழிற்பாட்டை தூண்டினால் அதுக்கு என்னது ஒத்துழைப்பு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உனக்கு நொதியத்தை புதுசா சொல்லாம ஆல்ரெடி நீ கேள்விப்பட்ட ஒரு மூலக்கூறை வச்சு விளங்கப்படுத்துறாங்க. எது நீ ஆல்ரெடி கேள்விப்பட்ட மூலக்கூறு? ஹீமோகுளோபின். உனக்கு தெரியும் தானே அதுல 4 உப அலகுகள் இருக்கும். ஒவ்வொரு உப அலகுலையும் வந்து ஆக்சிஜன் வந்து பிணையம் உனக்கு தெரியும் தானே. ஏனடா இது இங்க நான் சும்மா மேலதிகமா எழுதுறது HB வந்து ஹீமோகுளோபின் 4 O2 வந்து வாங்கி ஒரு மீளும் தாக்கத்தோட HBO8 என்று வரும் இல்லை இவருக்கு என்ன பேர்? ஆக்சி ஹீமோகுளோபின். இது உனக்கு ஆல்ரெடி தெரியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர். அதாலதான் இவரை உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு விளங்கப்படுத்துறார். 4 உப அலகு இருக்கு. ஒவ்வொரு உப அலகுலையும் என்னது ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் அப்ப அடுத்தது இதுக்குள்ள ஒத்துழைப்பு தன்மை எப்படி விளங்கப்படுத்துறான்? ஹீமோகுளோபின் மூலக்கூறானது ஆக்சிஜன் பிணையும் தானங்களை கொண்ட ஒரு 4 உப அலகுகளை கொண்டிருக்கு. 4 உப அலகுகளை கொண்டிருக்கு. ஒரு உப அலகுல ஆக்சிஜன் வந்து பிணைதலானது ஒரு உப அலகுல குறித்த தானத்துல ஆக்சிஜன் பிணைதலானது ஏனைய உப அலகுகள்ல ஆக்சிஜனின் பிணைதலை வந்து தூண்டும். அதான் ஒரு தானத்திலேடா ஆக்சிஜன் பிணைதலானது ஏனைய தானங்கள்ல வந்து ஆக்சிஜனின் பிணைதலை தூண்டும். இதுக்கு பேர் தான் என்ன? ஒத்துழைப்பு தன்மை. இது எங்க நடக்குமாமடா? பல் உப அலகு கொண்ட நொதியங்களில் நடைபெறும். இது வந்து ஊக்கிக்குரிய தொழிற்பாட்டை அதிகரிக்கும். இட் மீன்ஸ் ஊக்கியே ஒரு தொழிற்பாட்டை அதிகரிக்கிற செயற்பாடு தானே. ஊக்கி என்றது ஒரு தாக்க வீதத்தை விரைவுபடுத்துறது. அதையே விரைவுபடுத்துற செயல்முறை தான் ஒத்துழைப்பு. ஊக்கிக்குரிய தொழிற்பாட்டை அதிகரிக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு அலோஸ்டெரிக் ஏவலுக்குள்ள வரப்போகுது. நான் முதலாவது படிப்பிச்சது அலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதம். ஆனா இது அலோஸ்டெரிக் ஏவல் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும். ஆறால மேற்கொள்ளப்படும் கீழ்ப்படையால மேற்கொள்ளப்படும் கீழ்ப்படையால மேற்கொள்ளப்படும். முழங்குதாடா. அப்ப இது ஒரு பாயிண்டா எழுத வேணும். இது ஊக்கிக்குரிய செயற்பாடு அதிகரிக்கும் என்று எழுத வேணும். அடுத்தது பல்லு உப அலகு கொண்ட நொதியங்களில் நடைபெறும் என்று எழுத வேணும். டெபினிஷன் வந்து எழுத வேணும். அதே ஒரு எக்ஸாம்பிளின் ஊடாக விளக்க வேணும். எது? ஹீமோகுளோபின் என்ற மூலக்கூறு ஆக்சிஜன் பிணையும் 4 உப அலகுகளை கொண்டிருக்கும். ஒரு உப அலகில் ஆக்சிஜன் பிணைதலானது ஏனைய உப அலகுகளையும் ஆக்சிஜனின் பிணைதலை வந்து அதிகரிக்கும் என்று சொல்லி முடிக்க வேண்டும். அவ்வளவுதான் என்னடா ஒத்துழைப்பு தன்மை என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கிற விஷயங்கள். ரைட். இனி வந்து எது கதைக்க போறோம்டா பின்னூட்டல் நிரோதம். 3வது விஷயம் என்ன பேர்? பின்னூட்டல் நிரோதம் என்ற விஷயத்தை பார்த்துக்கொள்ள. ரைட். என்ன பேரடா? பின்னூட்டல் நிரோதம். ஓகே.
பின்னூட்டல் நிரோதம். இதுக்கு நான் சும்மா ஒரு படத்தை சும்மா நாங்கள் கீறி கொள்ளலாம். எப்படி கீறி கொள்றோம்டாடா, இப்போ ஒரு நொதியம் இருக்கிறார், ஒரு நொதியம் இருக்கிறார். இதுல ஒரு ஒரு யூனிட் ஒன்ன கீறி கொள்ளுவோம். ரைட். இப்ப இங்க இவர் இருக்கிறார். இவரை நான் என்னென்று கலைக்கிறேன்டா, ஈட்டு விளைபொருள் என்று கலைக்கிறேன். என்ன பேர்? ஈட்டு விளைபொருள். ஈட்டு விளைபொருள் என்று கலைக்கிறேன். யாரடா? ஈட்டு விளைபொருள். ரைட். அதே மாதிரி உனக்கு தெரியும் இது என்னென்று பாத்தீங்கன்னா உயிர்ப்பு மையம் என்று கலைக்கிறேன். உயிர்ப்பு மையம். உயிர்ப்பு மையம். ரைட். அப்ப உயிர்ப்பு மையம் என்றா உனக்கு தெரியும், இங்க ஒரு ஆள் இணைய போறார். அவர் தான் ஆரண்டா கீழ்ப்படை. ஆரடா கீழ்ப்படை. ரைட். அப்ப கீழ்ப்படை இணைஞ்சுதுண்டா. ரைட். இப்படி பார்ப்போம். ரைட். கீழ்ப்படை இணையுது. உனக்கு என்ன சும்மா விளக்கத்துக்கு படமாடா. ரைட். இங்க கீழ்ப்படை இணைஞ்சு கொள்றார். கீழ்ப்படை இணைஞ்சு கொண்டா. ரைட். எங்களுக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும்டா, நொதியம் தனியா வர போறார். லாஸ்ட்ல நொதியம் தனியா வர போறார். உனக்கு இங்க விளைபொருள் வந்திருக்க போகுது. என்னது? விளைபொருள் வந்திருக்க போகுது. எது? இந்த கீழ்ப்படை. இந்த கீழ்ப்படை இப்ப என்னவா வந்துட்டுதுண்டா, விளைபொருட்களா வந்துச்சு. ரைட். விளைபொருட்களா வந்துச்சு. அப்ப நான் இவரை என்னென்று லேபிள் பண்றேன்டா, விளைபொருட்கள் என்று லேபிள் பண்றேன். விளைபொருட்கள். ரைட். விளைபொருட்கள். அப்ப நொதிய தாக்கம் முடிஞ்சது தானே. அப்ப கீழ்ப்படை ஒன்று இணைஞ்சு உனக்கு நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாகி எங்க வந்துட்டு ஈட்டு விளைபொருள் வந்துட்டு. இந்த ஈட்டு விளைபொருள் தான்டா நான் இதுல கீறி இருக்கிற ஈட்டு விளைபொருள். இந்த இங்க இருக்க ஈட்டு விளைபொருள், அந்த ஈட்டு விளைபொருள் தான் இவர். இப்ப நான் என்ன கலைக்கிறேன்னா, இந்த தாக்கம் நடக்குதுன்னு கேட்போமே. ஏடிபி பிளஸ் அசேதன போஸ்பேட். அசேதன போஸ்பேட் சுயாதீன சக்தியை பயன்படுத்தி, ரைட், சுயாதீன சக்தியை பயன்படுத்தி உனக்கு என்ன கிடைக்க போகுது என்றால், என்ன கிடைக்க போகுது? ஏடிபி பிளஸ் நீர் கிடைக்க போகுது. இதுக்கு பேர் தான்டா ஏடிபி உருவாக்கம். ஏடிபி உருவாக்கம். இந்த ஏடிபியை தான் நான் இவர் என்று சொல்றேன். அதாவது இத விளைபொருள் என்னதுன்னு பார்க்க ஈட்டு விளைபொருள் என்று வைப்போம். ஈட்டு விளைபொருள். இவர் தான் நான் ஆரண்டா ஏடிபி என்று எடுக்கிறேன். ஏடிபி. அப்ப இது ஒரு ஏடிபியை உற்பத்தி செய்யறதுக்குரிய தாக்கம் என்று யோசியன். அப்ப இந்த ஈட்டு விளைபொருள் தான் ஏடிபி. ரைட். இப்ப என்ன நடக்கும்டா, இந்த ஸ்ட்ரக்சர்ல எனக்கு ஏடிபி இனப்பா தோணிக்க, எனக்கு ஏடிபி இனப்பா தோணிக்க என்ன நடக்கும்டா, வந்த ஏடிபியே இந்த நொதியத்துல இணைஞ்சு கொள்ளுமா. என்னடா, இந்த நொதியத்தோட போய் இந்த ஈட்டு விளைபொருள் போய் இணைய போகுது. இவரோடு போய் இணைஞ்சால் என்ன நடக்கும் என்றால், இந்த நொதியத்தின் ஷேப் மாறிடும். நொதியத்தின் ஷேப் மாறிடும். ரைட். யோசிச்சு பேரா. ரைட். இங்க இவரோட ஏர் இணைகிறா ஏடிபி மூலக்கூறு இணைகிறார். இட் மீன்ஸ் இறுதி விளைபொருள் அல்லது ஈட்டு ஈட்டு விளைபொருள். விளைபொருள் இணைஞ்சிச்சுதுண்டா, இப்ப இவருக்குள்ள இனி இந்த பெரிய கீழ்ப்படை போய் இணைய இயலாது. இது என்ன? கீழ்ப்படை. ரைட். இந்த தாக்கம் நடக்காது. ஏனென்றா ஷேப் மாறி முதல் இணையக்கூடிய மாதிரி இருந்தது, இப்ப இணைய முடியாது. இப்ப என்ன கதைக்கு வருவோம்ன்றா, ஒரு பின்னூட்டல் நிரோதத்துல பங்கெடுக்கிற நொதியத்தோடு, ஒரு பின்னூட்டல் நிரோதத்துல பங்கெடுக்கிற நொதியத்தோட ஈட்டு விளைபொருளின் பிணைதலானது குறித்த அனுசேப பாதையை நிறுத்துதல். என்னடா கதைக்க போறோம்? அதாவது பின்னூட்டல் நிரோதம் என்றது அதை கதைக்க வேணும். பின்னூட்டல் நிரோதத்தில் பங்கெடுக்கும் நொதியத்துடன், அந்த நொதியம் தானேடா பங்கெடுக்கும் நொதியத்துடன் யார் இணைய போற சொல்லுவாப்போம்? ஈட்டு விளைபொருளின் பிணைதலானது. என்னது? ஈட்டு விளைபொருட்களின் என்னது? பிணைதலானது. பிணைதலானது என்னது சொல்லுவாப்போம்? குறித்த அனுசேப பாதையை நிறுத்துதல். குறித்த அனுசேப
அனுசேப பாதையை என்ன செய்தல்? நிறுத்துதல். நிறுத்துதல் என்ன பேர்? பின்னூட்டல் நிரோதம் என்று சொல்லுவோம். இட் மீன்ஸ் உனக்கு ஏடிபி தொகுப்பு நடந்து கொண்டு இருக்குது, ஏடிபி உனக்கு எக்ஸஸ் ஆயிட்டுது, உனக்கு காணுமெண்டா அதே ஏடிபியை தான் நான் நீங்க ஈட்டு விளைபொருள்னு கிடைக்கிறேன். அவரே ஓடி வந்து அதே நொதியத்தோட வந்து சேர்ந்து என்ன செய்யறாருண்டா இந்த தாக்கத்தை வந்து நிறுத்தி விடுறார். அப்ப ஈட்டு விளைபொருளின் பிணைதலானது குறித்த அனுசவ பாதையை வந்து நிறுத்தும் என்றால் அதுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? பின்னூட்டல் நிரோதம் என்று சொல்லி. அப்ப பின்னூட்டல் நிரோதத்தில் பங்கெடுக்கும் நொதியத்துடன் ஈட்டு விளைபொருட்களின் பிணைதலானது குறித்த அனுசவ பாதையை நிறுத்துமா இருந்தால் அதுக்கு பேர் பின்னூட்டல் நிரோதம். இதனால என்ன நன்மை என்றா ஈட்டு விளைபொருட்களின் மேலதிகமான உற்பத்தி நிறுத்தப்படும். அப்ப மேலதிகமான ஈட்டு விளைபொருட்களின் உற்பத்தி வந்து என்ன செய்யப்படும்? தடுக்கப்பட்டா என்ன நடக்கும்? இரசாயன மூலக்கூறுகளின் என்ன சொல்லுவாப்பம்? வீண் விரயம் தடுக்கப்படும். வீண் விரயம் வந்து என்ன செய்யப்படுமடா? தடுக்கப்படும். என்ன அந்த இரசாயன மூலக்கூறுகள்? சும்மா அந்த ஏடிபி உற்பத்தியில பாத்தீங்கன்னா உனக்கு ஏடிபி எக்ஸஸ் உருவாக்குறது தடுக்கப்படுமா இருந்தால் உனக்கு என்ன சேவ் பண்ணப்படும்டா? ஏடிபி சேவ் பண்ணப்படும், அசேதன பாஸ்பேட் சேவ் பண்ணப்படும், சுயாதீன சக்தி சேவ் பண்ணப்படும். எவ்வளவோ விஷயம் வந்து சேவ் பண்ணப்படும். எனக்கு என்ன தேவையில்லாம ஒரு ஏடிபி? அப்ப தேவையில்லாம ஏடிபியை வந்து உருவாகிறத இந்த பின்னூட்டல் நிரோதம் தடுக்குமா இருந்தால் உனக்கு என்னென்ன நன்மை சொல்லுவாப்பாம்? இந்த இரசாயன மூலக்கூறுகள், அடிப்படையான மூலக்கூறுகள் ஏடிபி, அசேதன பாஸ்பேட், சக்தி எல்லாமே வீண் விரயமாக்காம தடுக்கப்படும். அதுதான் இரசாயன மூலக்கூறுகளின் வீண் விரயம் தடுக்கப்படும். அப்ப சோ ஃபைனலி இதை வச்சு என்ன சொல்றாங்க என்றால் ஈட்டு விளைபொருட்களை ஒழுங்காக்குவதில் ஒழுங்காக்கம் இந்த பின்னூட்டல் நிரோதம் பயன்படும். ஈட்டு விளைபொருட்களின் ஒழுங்காக்குவதில் இந்த பின்னூட்டல் நிரோதம் பயன்படும் என்று சொல்லி முடிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டு என்றால் என்னடா ஏடிபி விநியோகம் அதிகரிக்கும் போது, அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும் போது, ரைட், ஏடிபி விநியோகம் அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும் போது என்னது? ஏடிபியே வந்து அலோஸ்டெரிக் என்னவாடா? நிரோதியா தொழிற்பட்டு, இது நிரோதம் தானே, நிரோதியாக தொழிற்பட்டு அபசேபத்தினூடாக ஏடிபி உற்பத்தியை வந்து என்ன செய்தாமடா? தடுத்தல். என்னடா? ஏடிபி அளவு அதிகரிக்கும் போது, ஏடிபி அளவு வந்து என்ன சொல்லுவாப்பமாடா? அதிகரிக்கும் போது என்ன நடக்குமாமடா? இந்த அபசேபத்தினூடாக ஏடிபியே அலோஸ்டெரிக் நிரோதியா போய் தொலைப்பட்டு குறித்த அனுசேப தாக்கத்தை வந்து நிறுத்துது. அதான் இந்த படத்துல கீரிக்கேன். ஏடிபியை வந்து இணைஞ்சு குறித்த அந்த பொறிமுறையை வந்து நிறுத்துது. அதுக்கு பேர் என்ன? பின்னூட்டல் நிரோதம். சொல்ற கதை உனக்கு விளங்கிட்டா? இதுல 2 முறையடா, 2-3 தரத்துக்கு மேல என்ன சொல்லுவாப்போம்? என்டிக்கு வந்துட்டு திருப்பி ஒரே மாதிரியான கதை, அதை வந்து நாங்கள் என்ன செய்யலாமடா? இந்த நொதியத்துல வார அந்த கேள்வி எல்லாம் செய்வேன் தானே, அங்க நான் அந்த விஷயங்களை காய்ச்சி வச்சிருக்கேன். இதை நீ சும்மா ஒரு எஸ்டேக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரு. நான் ஷுவரா வருமானு கதைக்கலையடா, மேபி வந்தா அதை வந்து நீங்க என்ன செய்யலாம்? எழுதி கொள்ளலாம். ஷுவரா வருமானு நான் கதைக்கல. இது அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கம். ஆனா எல்லா இருந்தாண்டா சொன்னவங்க போன முறை வருமுண்டு, ஆனா வேற இல்லை. ரைட், அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கம். அப்ப நீ இந்த முறை ஒரு கசமா ஞாபகப்படுத்திக் கொள்ளும் 3 விஷயத்தையும். இது ஏவல் மற்றும் நிரோதம், ஒத்துழைப்பு தன்மை, அடுத்தது பின்னூட்டல் நிரோதம். ரைட், சொல்ற கதை விளங்குதா? கிளியரா விளங்கிட்டு தானே உனக்கு நான் இதுல கதைச்சது? இதை ஒரு திருப்பி உன்னோட ரிசோர்ஸ் இந்த நோட்ஸோட வாட்சி கொண்டு போ. அப்படியே படிப்படியா வந்து கொண்டது. ஒரு பாயிண்ட் நான் விடையில புக்ல இருக்கிற எல்லா விஷயமும் சொன்னான்டா, நீ வந்து